மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14 பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த வருடம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை நீங்க இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சனி பகவானின் மூலமாகவும் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு நன்மைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழிலில் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்க பெறுங்க. தங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வு மற்றும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அரசு வேலை முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பொறுமையாக செயல்படுவது அவசியம். அதே நேரம் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். புதுமையான யோசனைகள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை மாற்றம் குறித்து நீங்கள் சிந்திப்பீங்க. சவால்கள் நிறைந்ததாலும் அதை சமாளிக்கவும் செய்வீங்க. அதனுடைய திறன் தங்களிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். தலைமைத்துவ திறனை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு பெற வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்தில் அழுத்தம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கப்பெறுவீங்க. கூட்டாண்மை தொழில்களில் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் விரிவாக்கத்திற்கான நல்ல காலமும் பிறக்கப் போகின்றது. கடின உழைப்பிற்கு தக்க பலன் கிடைக்கப்பெறுவீங்க. மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி இருக்குங்க. வேலை மாற்றம் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் உருவாகும். தொழிலில் நிலைப்புத்தன்மை இருக்கும். முதலீடுகளில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வளர்ச்சி மற்றும் நிதி முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. கலை மற்றும் படைப்பாற்றல் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல சிந்தனைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சில நேரங்களில் தடைகளை கடந்து வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும். வேலை தொடர்பாக அலைய வேண்டிய இருக்கலாம். வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக சேரலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க. வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. திடீர் செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் தங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி போவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி நீடிக்க பெறும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டியும் இருக்கலாம். தங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. பணவரத்து கூடும். பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுங்க. எல்லாமே நல்ல விதமாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் மெத்தனமாக தான் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தருங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரியத்தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது.
சொத்து விவகாரங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளியும் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலன்ல கவனத்தை செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அதே நேரம் உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும். விரிவாக்கங்கள் செய்யறதுனால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களையும் அடைவீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு கனிவாக நடந்து கொள்வது உத்தியோகத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேளையில் மொத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பிறரை அனுசரித்து செல்ல பாருங்க. தங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம்.
அவசியமாகிறது. தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம். தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது. தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க. சமூக வட்டம் விரிவு அடையும். நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்களில் சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம். அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம். வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதில் நல்ல லாபத்தை காண்பாங்க.